தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். பிக் பாஸை நம்ம தொடர்ந்து ரிவ்யூலாம் பண்றது கிடையாது. ஆனால் அங்கே ஏதாவது விஷயம் தவறாக நடக்குதுனாக்கா அது சார்ந்து சொசைட்டியில் இந்த இம்பாக்ட் ஏற்படக்கூடாதுன்னு சில விஷயங்கள் நம்ம தொகுத்து பேசுவோம். அந்த வகையில் தான் இன்னைக்கான கான்டென்ட்டும். என்னென்ன பண்ணுறாங்க தெரியுமா? ஆபாசமோடு தான் அதிகமாக இருக்குன்னு பார்த்தா மனுஷத்தன்மை இல்லாத பல விஷயம்லாம் பிக் பாஸில் நடந்துகிட்டு இருக்குங்க. மற்ற மொழிகள் நடந்துட்டு இருக்க பிக் பாஸ் ஷோ இருக்குல்ல, அதை விட தமிழில் பிக் பாஸ் ரொம்ப போர்னு பல பேர் சொல்லிட்டு இருந்தாங்களே. நத்தா போருன்றீங்க, இப்போ நாங்கள் தூக்குறோம் பாருங்க அப்படின்ட்டு ஒரு எபிசோடில் ஒட்டுமொத்த மக்களை திரும்பி பார்க்க வச்சிட்டாங்க. ஆனால் பாசிட்டிவாலாம் பார்க்க வைக்கல, கழிவு ஊத்துறதுக்கு மக்கள் திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். உன் பக்கத்தில் உட்காந்துருக்கல ஒரு உனக்கல்வி, அது உன்னை யார்கிட்ட என்னெல்லாம் உன்னை எவ்வளோ கேவலமாக பேசியிருக்குன்னு நீ பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணு. யார்கிட்ட என்னெல்லாம் பேசியிருக்குன்னு நீ பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணு. சாண்ட்ரா இவங்களும் அவங்களோட ஹஸ்பண்ட் பிரஜனை தான் முதல்ல உள்ள என்ட்ரி கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ஷோவில். அதுக்கப்புறம் பிரஜனை வெளியே அமுச்சு விட்டாச்சு. சாண்ட்ரா மட்டும் உள்ள கண்டஸ்டண்ட்டாக இருக்காங்க. ஒரு கார் டாஸ்க் ஒன்று நடந்துச்சுங்க. உள்ளுக்குள்ளே எல்லா காரில் உட்காந்துட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் வெளியே அனுப்புற மாதிரி தான் டாஸ்க்கு போயிட்டு இருந்திருக்கு. ஒரு இடத்துல என்ன ஆயிடுச்சு, இது அமர்ந்திருக்காங்களா சாண்ட்ரா, இவங்களை அவங்களுக்கு பக்கத்தில் அமர்ந்திருக்க பாருக்கு பக்கத்தில் எப்பவுமே ஒருத்தர் இருப்பார்ல, கமருதீன், இவங்க 2 பேரும் சேர்ந்து தள்ளி விட்டாங்க பாருங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி சும்மா அக்கா இறங்கிங்கக்கா அதெல்லாம் கிடையாது. காலை வச்சு எட்டி விட்டு துரத்தி விட்டுருக்காங்க கீழே. யார்? பார்வதி. இவங்களை காலால் எட்டி கீழே தள்ளியிருக்காங்க. இவங்க அங்கேருந்து பொத்துன்னு கீழே விடுறாங்க. விழுந்ததுமே அப்படியே ஃப்ளாட். இவங்க ஒரு இடத்துல அவங்களுக்கு உடம்புல சில விஷயங்கள் வெளிப்பட ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் அந்த மெடிக்கல் டீம் இருக்கும்ல, அவங்க வந்து தூக்கிட்டு போகிறாங்க. லிட்டரலாக தூக்கிட்டு போய் ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கேம் ஷோன்னு பார்த்தா கர்மம் என்னென்ன கர்மத்தில் நடந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா? பார்வதி பண்ணது தப்பு சரின்றது மக்கள் உங்களுக்கே நல்லா தெரியும். பக்கத்தில் இருக்க கமருதன் இருக்கார்ல, என்ன சப்போர்ட்டுன்றீங்க, பண்ணது எவ்வளோ பெரிய விஷயம். ஆனால் அவங்க தப்பே பண்ணலன்ற மாதிரி எல்லாமே கேம்னு அசால்ட்டாக சொல்லிட்டு போகிறாங்க. அசிங்கமாக பண்ணால் கேமுங்க, அசிங்கமாக திட்டினா கேமுங்க, எட்டி உதச்சி கீழே தள்ளி விட்டு மனிதாபிமானமே இல்லாமல் செயல்பட்டாலும் கேமுங்க. எல்லாத்துக்கும் ஒரு வார்த்தை வச்சுருக்காங்க பார்த்தீங்களா உள்ள. இந்த விஷயங்களை பார்த்த திவ்யா இருக்காங்களே, அவங்க ஒரு பக்கம் பயங்கர ட்ரிகர். அது மட்டும் இல்லை, மிஸ் ஆனால் அவங்க கை ஒஞ்சிருக்கும் போல இருக்குது. ஏன்னா அந்த காருக்குள்ளே அமர்ந்துருந்தாங்களே பாரு, இவங்ககிட்டயோ அந்த நேரத்தில் வயலண்ட்டாக பிஹேவ் பண்ணாமல் தான் இவங்க சில விஷயங்களை அங்கே சொன்னாங்க. மிஸ் ஆகிருந்தா என் கையை ஒடிச்சிருப்பா இவ அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா கடுப்பில் என்ன கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பார்வதி நீ பண்ணுறது கொஞ்சம் கூட நியாயமே இல்லைன்னு அவங்க மனசாட்சிக்குள்ள எல்லாருக்கும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏய் என்னடி அப்படின்ட்டு இந்த மார்க்கெட்டில் சண்டைலாம் நடக்கும் பார்த்துருக்கீங்களா, அது போல் லைட்டாக ஆரம்பிச்சாங்க. நான் இந்த என்னடி ஏன்றதே கொஞ்சம் பெருசாக பார்த்தேன். அதுக்கப்புறம் சில வார்த்தைகள் வந்துச்சு பாருங்க வெளியே ஒவ்வொருத்தர் வாயில் இருந்தோம். எப்போ இது தெருல நடக்கிற சண்டை எப்போ அவங்களுக்கே தெரியாமல் கேமரா ஷூட் பண்ணி அதை வெளியே டெலிகாஸ்ட் பண்ண அப்படிங்க இருக்கும். லிட்டரலாக அது மாதிரி தான் இருந்துச்சு. அவ்வளோ வார்த்தைகளெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. பீப்பு கர்மெலாம் ஒன்றும் போட்டால் மாதிரின்னு தெரில. அப்படியே எல்லாத்தையும் மக்கள் கேட்குற மாதிரி தான் சோஷியல் மீடியா முழுக்க அந்த வீடியோஸ் வளம் வந்துகிட்டு இருக்கு. என் கையை உடச்சிருப்பா கொஞ்சம் மிஸ் ஆகிருந்தா, மாட்டிக்கிச்சு என் கையை, அங்கே ஏதாவது நீ பண்ணிட்டு தான் போயிட்டு இருக்கோன்னு இவங்க பயத்தில் அந்த கோபத்தை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. உன் பக்கத்தில் இருக்க ஓனக்கிழவி, இது எங்கே பயன்படுத்துகிற வார்த்தைன்னு எனக்கு தெரியல. திவ்யா சொல்கிறாங்க கமருதன் கிட்ட, உன் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்காளர் ஓனக்கிழவி, அதான் பார்வதியா, உன்னை என்னெல்லாம் மற்றவங்ககிட்ட பேசி வச்சிருக்கா தெரியுமா? நீ என்ன பண்ணுற, இந்த ஷோ முடிச்ச பிற்பாடு வெளியே போகல, போயிட்டு எல்லாத்தையும் பாரு, உன்னை பற்றி யார் யார்கிட்ட என்னென்ன சொல்லி வச்சிருக்காங்கன்னு பாரு. பார்த்ததுக்கப்புறம் சத்தியமாக எனக்கு ஃபோன் பண்ணுறேன், நான் அவன்கிட்ட பேசுகிறேன்னு எனக்கு ஃபோன் பண்ணப்போ அப்படின்னு இவங்க அப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கமருதன் ஒரு மாதிரி பேன் முடிச்சுட்டு இருக்காப்புல திவ்யா பார்த்துக்கிட்டு. ஆனால் பார்வதி சர்க்கஸமாக உட்காந்துருப்பாங்களே, அப்படியே உட்காந்துட்டு திவ்யா ஒரு மாதிரி நக்கலாக பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஹே சி ஓனக்கிழவி அப்படின்னு திரும்ப அந்த வார்த்தையை பயன்படுத்திட்டே இருக்காங்க. எனக்கு அது அர்த்தம் தெரிலங்க, தெரிஞ்சிருந்தா கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, தெரிஞ்சுக்கலாம், அவ்வளோதான். ஹே சி வாயை மூட்ரின்னு இது போல வார்த்தைகளையும் அவங்க அங்கே பயன்படுத்தியிருந்தாங்க பார்வை பார்த்து திவ்யா. சாண்ட்ராவோட ஹெல்த் சார்ந்து பல பேரும் கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க மக்களே. ஏன்னா அந்த ஷோவை பிடிக்காம இருக்கவங்க கூட வீட்டில் அப்படி கிராஸ் பண்ணும்போது லைட்டாக இந்த காட்சியை பார்த்தா கூட ஐயோ பாவம் பார்த்த பொண்ணு அப்படின்னு நின்று கொஞ்ச நேரம் பார்ப்பாங்க அந்த ஷோவை. அப்படியே இருந்துச்சு அந்த காட்சி. அவங்க அவ்வளோ சஃபர் பண்ணதெல்லாம் ஒரு மாதிரி இருந்துச்சு சாண்ட்ரா அவர்கள். அவங்க இப்போ ஓகே தாங்க, அது சில அடுத்தடுத்த காட்சிகளை பார்க்கும்போது ஓகேன்னு இருக்க மாதிரி தான் தெரியுது. ஆனால் பார்வதியால் சாண்ட்ரா ஒரு ட்ராமாவுக்கு போயிட்டாங்கன்ற பயம் பல பேருக்கு எழ ஆரம்பிச்சிடுச்சு. என்னன்னா குளிக்க போனால் கூட சாண்ட்ரா பார்வதி தங்களை எதனா பண்ணிவிடுவாங்களோன்னு அப்படி தான் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ட்ராமா உண்மையிலே பிரச்சனை தாங்க. அது ஒன்ஸ் நீங்கள் ஒரு பெரிய பயத்தை ஃபேஸ் பண்ணிட்டீங்கன்னா லைஃப் லாங் அந்த பயத்துலேருந்து வெளியே வரது ரொம்ப கஷ்டம். இவங்க ஏற்கனவே கொஞ்சம் பிரச்சனைகள் உள்ளே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்ப ஈஸியாக பயந்துருவாங்க. அது போலாம் சொல்லப்பட்டு தான் சாண்ட்ரா அவங்களை இது போல் கீழே துரத்தி விடுற மாதிரி எட்டி வச்சு துரத்தி விடுற மாதிரி விஷயத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணவே ரொம்ப ட்ராமாவுக்கு போயிட்டாங்க போல இருக்கு.
அவங்கள இப்போ கன்சோல் பண்ணுறதே அந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாருக்கும் ஒரு வேலையாக மாறி நின்றுக்கிட்டு இருக்கு. சாண்ட்ரா ட்ராமாக்குள்ளலாம் போல ப்ரோ, ஆக்டிங் தான் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு இன்னும் பல பேர் சொல்கிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் எனக்கு பார்த்தா அவங்க ஆக்டிங் இந்த அளவுக்கு போடுற மாதிரிலாம் தெரிலங்க. ஏன்னா ஃபிசிக்கலாக நீங்கள் உங்களை பலவீனமாக காட்டுறது யாரும் விரும்ப மாட்டோம். அதுவும் இவ்வளோ பேர் பார்க்குற ஒரு ஷோ, அதில் யாருமே விரும்ப மாட்டோம். அதையும் தாண்டி அவங்களை தங்களை ரொம்ப பலவீனமாகவும் உளவியல் தாக்கம் இருக்கிறதாகவும் அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரொஜெக்ட் பண்ண முடியாது. அதான் சொல்ல வரேன். ஸோ உங்கள் ரியாலிட்டி இதுதான் நினைக்கிறேங்க. அவங்க ரொம்ப இந்த பயப்படுற சுபாவம் மாதிரி தான் இங்கே தெரியுது. பட் இதை அங்கே இருக்கிறவங்க எந்த அளவுக்கு பயன்படுத்திக்கிறாங்கன்றது தான் அடுத்த விஷயமா இருக்குது. நான் சொல்கிறது கண்டஸ்டண்ட்டை சொல்ல, இந்த ஷோ ரன் பண்ணிட்டு இருக்காங்களே அவங்கள சொல்கிறேன். இந்த அளவுக்கு ஒருத்தங்க பிரச்சனையில் சிக்கியிருக்கும் போது அவங்க சார்ந்த ஷோவை தொடர்ந்து நீங்கள் கொண்டு போயிட்டே இருக்கணுமா? இதெல்லாம் மனிதாபிமானம் இருக்குல்ல, அதை கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்காதவங்க பண்ணுற வேலை இதை எங்கே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கமருதீன் இவர், அதாவது இது போல விஷயம் நடந்துச்சு பார்த்தீங்களா, கீழே அதை எட்டி வச்சு தள்ளி விட்டு அந்த அம்மாவுக்கு உடம்புல ஒரு மாதிரி ஆகி ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதெல்லாம் ஒரு பக்கம் போயிடுச்சுல. அதுக்கப்புறம் இவர் என்ன தெரியுமா விளக்கம் கொடுத்தாரு, நான் என்ன வேணும் நான் பண்ணேன், வேணும்லாம் பண்ணல அப்படின்றாரு. பண்ணது பார்வதி, ஓகேவா? இவர் அங்கேருந்து தள்ளுன்னு பண்ணவர் தான் இவர். ஆனால் அவர் சப்போர்ட் அங்கே எப்படி பண்ணுறாரு பாருங்க. நான் வேணும் நான் பண்ணேன், வழி போகிறேன்னு எனக்கு தெரியாது, தெரிஞ்சுதான் பண்ணிருப்பேன்னு இவர் மற்றவங்ககிட்ட சொல்லி அவங்கள கன்சல்ட் பண்ணுறாப்புல. அப்புறம் எதுக்காக என்னை எப்படி ஃப்ரேம் பண்ணுறீங்க, ஏதோ காமருதீன்னு சொல்கிறீங்க, நம்மளா காமமா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிலாம் கொஞ்சம் ட்ரிகர் ஆகி பேச ஆரம்பிச்சிட்டாப்புல. ஏன்னா பார்வதி கூட அவர் க்ளோஸாக இருக்கிறது மற்றவங்களுக்கு அங்கே பிடிச்சிருக்கோ இல்லையோ, மக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ, ஓகே ரைட்டு. இதனால தான் எல்லாரும் இந்த கமருதுன்ற பேரை காமருதுன்னு மாற்றி அப்படி டேர்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பிரஜின் இருக்கார்ல, இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இல்லை பட் வெளியே இருக்கார்ல, அவரு பயங்கரமாக கோவப்பட்டிருக்காருங்க. என்ன சொல்லியிருக்காரு, நான் திரும்பவும் பிக் பாஸ் வீட்டுக்கு போகணும், அப்படி நான் போகிறப்ப உள்ள கமருதன் இருக்கவே கூடாது. அப்படி உள்ள மட்டும் கமருதன் இருந்தால் அவனுக்கு கெட்ட நேரம், அப்படி உள்ள இல்லைனா அவனுக்கு நல்ல நேரம். இதை ஒரு வார்னிங்காக கூட நான் சொல்கிறதா நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு ஷோ பேஸ் பண்ணி குடும்ப சண்டைலாம் தாண்டி எப்படி இப்படி போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா கமருதீன். இதுக்கப்புறம் சில விஷயங்களை சொன்னார் பாருங்க, அது இன்னும் ஹைலைட். கேம் முடிச்சுட்டு சிங்கிள்ஸ் வர வாடா, இந்த சின்ன சின்ன ஸ்கூல் பசங்களாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, 8 பேர் பஸ்ஸில் முட்டை எடுத்துடல வா சண்டை போடும் சிங்கிள்ஸ் வாடா அப்படின்ட்டு. லிட்டரலாக இது போல் அங்கே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த விக்கல்ஸ் விக்ரம்னு ஒருத்தர், அப்புறம் சபரின்னு ஒருத்தர், அப்புறம் கானா வினோத்னு ஒருத்தர், இவங்க 3 பேர் ஒரு பக்கம் நிற்கிறாங்க, இன்னொரு பக்கம் காருக்குள்ளே இருந்துக்கிட்டு இவர் சண்டை போட்டுட்டு இருக்காரு. சிங்கிள்ஸ் வாடா, நான் கேமை முடிச்சுட்டு வர, சிங்கிள்ஸ் வாடா, நீ செத்தடா, ஆம்பளையா இருந்தா நீ வாடான்னு விக்ரம் இருக்கார்ல அவரை பார்த்து இவ்வளோ தூரம் கத்திக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் ஒரு வார்த்தை, கெட்ட வார்த்தை, நம்ம சென்னையில் ஆனால் மற்றவங்களுக்கு பதிலாக நம்ம 2 வார்த்தை பயன்படுத்துவோம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் கெட்ட வார்த்தை பேசுகிறவங்க. அதில் ஒரு முக்கியமான வார்த்தை, அந்த வார்த்தையை சொல்லி இவர் சொல்கிறாரு, அதாவது நீ அந்த வார்த்தை சொல்லி திட்டல விக்ரம், நான் வெளியே வரவா, வந்ததுக்கப்புறம் சிங்கிள்ஸ் போட்டு போன்னு இந்த கார்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் சண்டைன்ற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காப்புல. நீ எல்லாம் யாரு என்ன அப்படி திட்டுறதுக்கு அப்படின்னு கேட்குறாரு. இந்த வார்த்தை திட்டத்தை நாக்கு இருந்தால் போதாதா, இல்லை தகுதி என்ன வேணுமா என்ன? கமருதீன் எல்லாம் சொல்லிட்டாரா, இந்தா இவர் இன்னும் மயரமா கோவம் வந்துருச்சு விக்ரமுக்கு. இவர் என்னன்னா சொல்கிறாரு, நான் இங்கே சாவரேன்டா, எனக்கு பாக்ஸிங் தெரியாது, மார்ஷல் ஆர்ட்ஸும் எதுவுமே எனக்கு தெரியாது, ஒரு மாலை ஆரம்பிக்கிற ஒரு வார்த்தை அதை நம்ம பொதுவெளியில் பெருசாக பயன்படுத்த மாட்டோம், அதுவும் எனக்கு தெரியாது, வந்து என்னை அடிச்சு போடு பரவாயில்ல அப்படின்றாப்புல. ட்ரிகர் எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இவரும் கமருதீனை ட்ரிகர் பண்ணிட்டு தான் இருந்தாப்புல. வா 2 பேரும் சேர்ந்து வெளியே போகலாம், அதாவது விக்கல்ஸ் விக்ரம் நான் மட்டும் தான் ஷோலேருந்து வெளியே போனால் சரியா இருக்காது, நீ வா உன்னைய கூட்டு போறன்ற மாதிரி தான் அங்கே ட்ரிகர் பண்ணிட்டு இருந்தாரு. இப்படி ஒரு டைட்டில் டேஷ் எனக்கு தேவையில்லைன்ற மாதிரிலாம் பேசியிருக்காருங்க அந்த ஷோவில். ஒரு டேஷும் தேவையில்லைன்ற மாதிரி அப்படிலாம் பேசிட்டு கத்தி எடுத்து குத்திடுவியா, மார்க் ஆண்டனி படத்தில் டைலாக் வரும் பார்த்தீங்களா, மாலை ஆரம்பிக்கிற வார்த்தை, அந்த வார்த்தை சொல்லியிருக்காப்ல பாருங்க. ஒரு டிவி ஷோ, முக்கியமான ஷோ, மக்கள் பல பேர் ரசிச்சு பார்க்குற ஷோ, அந்த ஷோ சார்ந்து நான் பேசும்போது நானே பீப் போட வேண்டியதாக இருக்கு. இப்படிதான் லட்சம் நடந்துகிட்டு இருக்கு. அப்புறம் அந்த வார்த்தை ஒன்று சொன்னாலே கெட்ட வார்த்தை, அந்த வார்த்தையை விக்ரம் திரும்ப திரும்ப சொன்னது மட்டும் இல்லாமல் 9 டேஷ் அந்த வார்த்தைகள் அப்படின்ற மாதிரி என்னென்னமோ பேசி வச்சிருக்காங்க. மக்களே நல்லா தெரிஞ்சுக்கங்க, டிஆர்பியை அள்ளி கொடுக்குற ஷோ, நிறைய மக்கள் பார்த்து ரசிக்கிற ஷோ, அந்த ஷோவில் இந்த வார்த்தைகள் சரளமாக வந்து விழுந்துகிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் சபரின்ற ஒரு கண்டஸ்டன்ட் இருக்கார்ல, அவர் என்ன சொல்கிறாப்புல கமருதீனை பார்த்து, சத்தியமாக சொல்கிற கமருதீன், இந்த கேமுக்காக சாண்ட்ராவை தள்ளின பாரு, சத்தியமாக உன்னையும் பார்வதி தள்ளுவா, அவள் கேமுக்காக யார் வேணாலும் பலி கொடுப்பா, அடுத்த பலி நீதான் அப்படின்னு சொல்லி வாயமுள்ள. அதுக்கப்புறம் விஷயங்கள் அதுக்கேற்ற மாதிரி தான் நடந்துட்டு இருந்துச்சு. இதுக்கு மத்தியில் இந்த முறை டைட்டில் வினர் எங்கள் அண்ணன் தாண்டா, வினோத் தாண்டா அப்படின்ட்டு வினோத்தோட ஃபேன்ஸ் பல பேரும் சோஷியல் மீடியா முழுக்க தெரிக்க விட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கே பார்த்தாலும் டைட்டில் வினர் வினோத் தான் பார்த்தீங்களா, சும்மா இருந்த மனுஷனை சொரிஞ்சு விட்டு இவ்வளோ கோவப்பட வச்சு ரியல் அக்ரெஷனை என்னன்றதை பார்க்க வச்சிட்டிங்கன்னு வினோத் சார்ந்து பல பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பார்வதியை பிடிக்காத பல பேர் இருப்பீங்களா, நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக கொண்டாடுவீங்கன்னு நினைக்கிறேன். அப்பேற்பட்ட காட்சிகள் என்னன்னா, இந்த கார்லேருந்து சாண்ட்ராவை தள்ளி விட்டது, அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள் நடந்தது, கமருதீனை எல்லாருமே அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சது, இந்த பொண்ணு கூட இருக்காதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் சேர்த்து வச்சு இவர் கமருதீன் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாருங்க, அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாப்ல.
இந்த மாதிரிப்பா நீ தள்ளி விடுறது தப்புப்பா, எனக்கும் மனசாட்சி இருக்குப்பா, அவன் பாவம் பண்ணுற மாதிரிலாம் பேசிட்டே இருக்கும்போது இவங்க உள்ளே வந்துடுவாங்க. யார்? பார்வதி உள்ளே வந்துடுவாங்க. கடுப்பான வினோத், நான் உங்ககிட்ட பேசலையே, பக்கத்தில் தானே பேசிட்டேன் கமருதீன், எதுக்கு நீ வரேன்ட்டு கேட்கவே சண்டை வந்துடும் பாருங்க ரெண்டு பேருக்கும். அடிச்சிக்காத குரன் அப்படி கூட சொல்ல முடியாது, ஏன்னா ரெண்டு பேரும் தட்டி விட்டுப்பாங்க. மற்றபடி பஞ்சு கிஞ்சு தான் வைக்கல, அப்படி போயிட்டு இருந்துச்சு. வடச்சென்னை ராஜன் பார்த்துருக்கீங்களா? அந்த கேரக்டர் வெளியே வந்த மாதிரி தான் இப்போ வினோத்தை பல பேர் ரிசம்பிள் பண்ணி சோஷியல் மீடியா முழுக்க போட ஆரம்பிச்சிட்டாங்க. மனசாட்சி இருக்குதாடா உங்களுக்கு அப்படின்ற வார்த்தையில் அவர் கேட்க, எனக்கு மனசாட்சி இருக்கு அப்படின்னு வினோத் தனக்குத்தானே சொல்ல, அந்த அளவுக்கு கிளாஷ் அங்கே போயிட்டு இருந்துச்சு. ஆனால் ரியலாக கோவப்படுவோம் பார்த்தீங்களா, நடிக்கிறத தாண்டி அந்த விஷயத்தை வினோத்துக்கிட்ட பார்க்க முடிஞ்சதுங்க. ஒரு கட்டத்தில் பார்வை அடிக்கிறதுக்கு பாஞ்சிட்டாருங்க வினோத். ஏன்னா பார்வதி சும்மா இல்லை, முதல்ல ஆரம்பிச்சு விட்டதே அவங்க தான். அவரோட வினோத் உடம்புல இப்படி பிடிச்சி தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் ஒரு கட்டத்தில் பொண்ணாச்சே, அந்த விக்டிம் கார்டு அங்கே மட்டும் ப்ளே பண்ணுவாங்களே, பொண்ணாச்சுன்னு சொல்லிட்டு அவர் கையை மட்டும் இப்படி தட்டி விட்டுருப்பாப்ல. கமருவோட வாழ்க்கையை நாசம் பண்ணுறது நீதான்னு பார்வதி மூஞ்சி நேராக சொல்லிட்டாருங்க அவரு. அது மட்டும் இல்லை, டே கம்ரு, அவள் பேச்சை கேட்டுறாத, உன் வாழ்க்கை நாசமாக போய்டும்னு மக்கள் மனசில் இருந்த பல விஷயத்த மகராசா அங்கே எல்லாத்தையும் வெளியே சொல்லாம மாதிரி ஆயிடுச்சு. மச்சான் ப்ளீஸ் அப்படின்னு கமருதின் ஒரு பக்கம் கெஞ்சிட்டு இருக்காப்புல. மற்றவங்கள தான் சிலிப்பிக்கிட்டு போவார் வினோத். கானா பாடல் மட்டும் நல்லா பாடுவான்னு நினைக்காதீங்க, நல்லா பாக்ஸரும் கூட. ஸோ அவர்கிட்ட போய் கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாப்புல, மச்சி ப்ளீஸ் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒன்று அவரை சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. பார்வதி என்ன பண்ணிட்டாங்க, காரி துப்புறாங்க. ஒரு ஷோவில் நடக்குதுங்க இந்த குடும்பம்லாம், காரி துப்புறாங்க. இது எல்லாம் அப்படியே வருது ஜூம் ஷாட்டில் ஒன்று ஒன்றாகும். ஒரு ஆணை ஒரு பெண் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டைமை பலமுறை கேள்விப்பட்டிருப்பீங்களா? அதை நீங்கள் ரியாலிட்டியாக தெரிஞ்சுக்கணும்னாக்கா இந்த ஷோ கர்மத்தை பாருங்கள், உங்களுக்கே புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். அந்த பாட்டில் எபிசோட் மட்டும் தான் பார்க்க சொன்னேன், மற்றபடி ஃபுல்லாக நான் சொல்லலை. பொம்பளை பொறிக்க பார்த்துருக்கேங்க. ஆனால் ஓகே, காமருதீன் அப்படின்னு கூப்பிட்றாங்களா பல பேரும், அவருக்கு ஒரு டேர்மை வச்சு, இது சரியான டேர்ம்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இந்த வீட்டை, பிக் பாஸ் வீட்டை இப்படி எரிய விட்டுட்டு பார்வதி அவர்கள் அடுத்து என்ன பண்ணலான்ற மாதிரி தான் சைலண்டாக யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இது போல காட்சிகளையும் பார்க்க முடிஞ்சுது. ஆனால் இந்த ஷோக்கு ஏற்ற கண்டஸ்டன்ட்னா இவங்க தான் சொல்லணும். ஏன்னா இவங்க பேர் உள்ள வந்துச்சு பார்த்தீங்கன்னா, இவங்களும் உள்ள பிக் பாஸில் போகிறாங்க அப்படின்ட்டு. அப்போவே பல பேர் நினச்சது ரைட்டு, சண்டைக்கு இந்த மாதிரி பஞ்சம் இருக்காது, பயங்கரமாக போடுவாங்க இவங்க அப்படின்ட்டு லிட்டரலாக பழகி வச்சுட்டு இருக்காங்க. யார்? பார்வதி அவர்கள். ஒரு கட்டத்தில் கமருதீன் தோல் மேலே சாஞ்சு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. யார்? பார்வதி. அவர் இவங்களை ஆஸ்வாசப்படுத்துறாரு, விடுங்க பார்த்துக்கலாம் விடுன்ற மாதிரி. இவர் ஒரு பக்கம் சொல்ல, அவங்க சொன்ன வார்த்தைகள் எடுத்து சொல்கிறவங்களுக்கு பார்வதி சொன்னது, நான் ஏன் தான் இந்த ஷோக்கு வந்தனோ, நான் வந்திருக்கவே கூடாதுன்னு சொல்கிறாங்க. மக்கள் மனசில் இருக்க விஷயத்த எப்பயாச்சும் ஒரு வாட்டி தான் ஒருத்தவங்க வெளிப்படுத்த முடியும். அது லிட்டரலாக இங்கே பார்வதி வெளிப்படுத்தியிருக்காங்க. உன் கூட நான் பழகி இருக்கவே கூடாதுன்னா சொல்லிட்டாங்க. உங்களுக்கே தெரியுமே, உள்ளுக்குள்ளே போன ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் வாழ்க்கையில் சேர்ந்து நம்ம ட்ராவல் பண்ணுவோன்ற அளவுக்கு முடிவெடுத்த விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதுவும் உண்மையான முடிவா இல்லை கேமுக்கான்னு தெரிலங்க. ஏன்னா அந்த வார்த்தை கேட்டு கேட்டு எது சொன்னாலும் பொய்ன்ற மாதிரி தான் இருக்குது. என்னென்ன பேச்செல்லாம் நான் கேட்க வேண்டியது இருக்குது பார்த்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு விஷயத்த ஒருத்தவங்க பண்ணதுக்கப்புறம் தான் மக்கள் அதை பற்றி பேசுகிறாங்க, விமர்சிக்கிறாங்க. பண்ணாமல் இருந்தால் ஏன் விமர்சிக்க போகிறாங்க? ஸோ பண்ணி ஆரம்பிச்சது இவங்க தானே. இதை அப்புறம் இதை பேசுகிறாங்க அதை பேசுகிறாங்கன்னா இதுவும் கேம் தானே, அப்போ ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அமிதாப் மாமா கையில் இந்த முறை அபாய கார்டு எடுப்பாரான்னு தெரில. இந்த முறை பல பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது அதுதான். அதை ஒரு கார்டு இல்லை 2 ரெட் கார்டை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நாங்கள் இப்போ ஷூட் பண்ணிட்டு இருக்கோம்ல இந்த கான்டென்ட்டை, இதே நேரம் அங்கே பிக் பாஸ் ஷோவும் ஃபுல்லாக ஷூட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. 2 நாளைக்கு சேர்த்து ஷூட் பண்ணுவாங்களா, அதை டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. பார்ப்போம் ரெட் கார்டு யாருக்குன்னு இந்த முறை வருதான்னு சொல்லிட்டு. இந்த நிகழ்ச்சியை பல பேரும் பார்த்துருப்பீங்களா? உங்கள் வீட்டில் நீங்கள் மட்டும் தனியாக பார்க்காம பசங்களை வச்சுட்டு சில பேர் பார்த்துருப்பீங்களா? அவங்க எல்லாருக்கும் சேர்த்து வச்ச ஒரு விஷயம் சொல்லிடுறேன், உங்கள் கவனத்தை முன் வச்சு தான் சொல்கிறேன். மொதல் விஷயம், உங்களோட தனிப்பட்ட விஷயம் இருக்குல்ல, ரொம்ப பர்சனலான விஷயம், அதை அவ்வளோ சீக்கிரம் மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த ஷோவில் இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கன்ற விஷயம் இவங்களே ஷேர் பண்ண போய் தான் பல பேர் ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பித்தாங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஸோ இது போல் பர்சனல் இஷ்யூஸை உங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக எதுவுமே பிரச்சனை வராதுப்பா, ஹார்ம்ஃபுல் இல்லைப்பான்னு ஒரு நம்புற பர்சன் கிட்ட சொல்கிறது வேறு. ஆனால் பார்க்குறவங்கிட்ட சொல்லிட்டு அழிஞ்சிங்கன்னா நாளைக்கு அது பிரச்சனையாக மாறும். உங்களை அதை வச்சு டார்கெட் பண்ணி காலி பண்ணுறதுக்கு ஒரு கும்பல் பிளான் பண்ணலாம் பண்ணலாம். 2வது, பிறரை நம்மளோட சுயநலத்துக்காக பயன்படுத்திக்கிறோம்ல, ரொம்ப தப்பான விஷயங்க. அது மற்றவங்களை யாருக்கு பொருந்ததோ இல்லையோ, இந்த பின்சீட்டை 2 பேர் உட்காந்துருக்காங்களே, நல்லா பொருந்தோன்னு நினைக்கிறேன். 3வது, எல்லா சூழல்லையும் மனிதாபிமானம் தான் முக்கியம். ஏன்னா விலங்குகள்லேருந்து மனுஷனை பிரித்து காட்டதான் மனிதாபிமானம் இறக்க குணம் தான். அதுவே இல்லை அப்படின்னா என்னத்தை சொல்கிறதுன்னு தெரில. அவங்க கொஞ்சம் மற்றவங்க மாதிரி ஃபிட்டாக இல்லை அப்படின்ற விஷயம் பார்க்குற ஆடியன்ஸ் நல்லா தெரியுது. யாரும் சான்றா பேஸ் பண்ணி சொல்கிறேன். ஆனால் அவங்கள எட்டி உதச்சி கீழே அந்தளவுக்கு ஹார்ம் பண்ணி, ஆனால் உண்மையிலே பாவங்க. 4வது, கெட்ட வார்த்தையில் வசைப்பாடுறது இருக்குல்ல, முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துறீங்க. ஏன்னா குழந்தைங்க ஸ்கூல்லலாம் கெட்ட வார்த்தை பேசுகிறான், டீச்சர் பேரண்ட்ஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஆனால் அந்த குழந்தைங்களை கேட்டால் எனக்கு எப்படி இந்த வார்த்தைலாம் தெரியும், வீட்டில் அம்மா அப்பா பேசுகிறாங்க நான் அதை கேட்டு பேசுனேன்னுவாங்க. ஸோ கெட்ட வார்த்தை அது கேட்ட வார்த்தை தான். இதை தான் அந்த ஷோலையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க இது போல வார்த்தைகளை பேச பேச வீட்டில் அம்மா அப்பா கூட உட்காந்து பார்க்க பார்த்தீங்கன்னா பசங்க அதுவும் இந்த வார்த்தை ரொம்ப ஈஸியாக எடுத்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்த விஷயம், இந்த பிறரோட பலவீனம் இருக்குல்ல, அதை மற்றவங்க பலமாக மாற்றிப்பாங்க. இதை விட ஒரு மேனிப்புலேஷன் வேறு எதுவுமே இருக்க முடியாதுங்க. இதுக்கடுத்து இந்த கோபத்தை அதிகரிக்கிறதுக்காக ட்ரிகர் பண்ணுற மாதிரிலாம் பல பேர் பிஹேவ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அது இந்த ஷோவில் ரொம்ப அதிகமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
ட்ரிகரில் ஒரு கடத்தில் போய் அடிக்கலாம் பாயிறாங்க. நிஜ வாழ்க்கையில் எல்லாம் பண்ணீங்கன்னா நீ ஒரே அடிச்சியா ஆளை கொண்டு வந்து 10 அடிக்கிறேன்ட்டு அங்கேயே நீங்கள் சண்டை போட்டுருக்குன்னா வாழ்க்கையில் மேலே வர முடியாது. கடைசியாக ஒரு விஷயம் நீங்கள் கற்றுக்க வேண்டியது, கோபப்படுறது கெத்துன்னு பல பேர் நினைப்பீங்களே, மொத்தம் பண்ணுற தப்புக்கு உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கிற தண்டனை இப்படி தான் கோவம். ஆனால் அந்த ரியாலிட்டி புரியாமல் இது இன்னும் பல பேரும் கெத்த நினச்சி சுற்றிக்கிட்டு இருக்கான். இவன் கோவம் மட்டும் தான் பட தெரியும், ஆப்போசிட்டில் இருக்க 2 பஞ்சு விட்டானா முடிஞ்சு போயிடும். இந்த ரியாலிட்டி பல பேருக்கும் புரிஞ்ச மாதிரி தெரில. பஞ்சு வாங்கின லைஃபும் போயிடும், கொடுத்தவன் லைஃபும் போயிடும். இதுதான் வன்முறை இருமுனை கத்துன்னு சொல்லுவோம். இந்த கர்மம் வேறு தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குங்க. நான் நினச்சேன் சரி இவ்வளோ கலைவரங்கள் மத்தியில் அந்த ஆபாச காட்சியெல்லாம் நிறைய பார்க்க மாட்டோன்ட்டு தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. ப்ரோ இதெல்லாம் ஆபாசமாக கேட்டிங்கன்னா இதை விட நிறைய பண்ணிட்டாங்க, அதனால் உங்களுக்கு இதெல்லாம் பார்க்குறப்ப இது கம்மிப்பா அப்படின்னு தான் தோணும். ஏன்னா அதை சொல்ல முடியாது மக்களே. நீங்கள் தனியாக போய் எந்த கர்மத்தை பண்ணாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் இவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்ம் கிடைச்சி அங்கே நீங்கள் பண்ணுற விஷயம் ரொம்ப பெருசாக ரீச் ஆகிடும். அங்கே பண்ணுறதான் பிரச்சனையே பல பேர் பார்க்கறதுக்குள்ள தான் மாறிடும். மக்கள் இந்த கான்டென்ட்டை பொறுத்து மனசு ஒரு வினா இருக்கு, முடிஞ்ச அதுக்கான பதில் கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் அழிவு பண்ணுங்க. இந்த முறை டைட்டில் பண்ணி யாருங்க இருப்பா? ஏன்னா மற்ற சீசன்ஸ் ஆனது நீங்கள் நிறைய கணிச்சிருப்பீங்க. இந்த முறை யார் இருப்பா? எதுக்கு நான் இந்த கர்ம பூஜை கொஸ்டின் உங்ககிட்ட கேட்குறேன்னா, யார் டைட்டில் வேணாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் இவங்க இதெல்லாம் பண்ணியிருக்காங்க இதுக்காக இவங்களுக்கு டைட்டில் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த கண்டஸ்டன்ட் டிசர்வ்ப்பா இந்த டைட்டிலுக்கு அப்படின்னு யாரை நீங்கள் சொல்ல முடியும்? பல பேர் வினோத்தை கை காட்டுவீங்க. சரி ஓகே, உங்ககிட்டே விட்டுருவோம் அந்த கேள்விக்கான பதில. யாரா இருப்பா? அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.